சதுர்வியூஹா பேர். பகவான் சதுர்வியூகன் அதான் சொன்னேன் இல்லையா. வியூஹாத்மனாம் சதுர்தாவை வாசுதேவாதி மூர்த்திபிகி சிருஷ்டியாதின் பிரகாரோத்யேசஹ விஸ்ருதாத்மா ஜனார்தன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஷ்ணு புராணத்தில் எடுத்து காட்டுறார். பகவான் என்ன பண்றாரு, வியூகமூர்த்தியாக 4 ரூபங்களாக வரார். எதுக்காக வராரு, சிருஷ்டியாதின், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்ற இந்த 3 காரணங்களுக்காக பகவான் 4 ரூபத்தில் வரார் அப்படின்ட்டு ரொம்ப பிரசித்தமானது. வைகுண்ட லோகத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்தம்பம் இருக்குமா, ஒரு பெரிய தூண் இருக்குமா, விஷாக வியூக ஸ்தம்பம் அப்படின்னு அதுக்கு பேரு, விஷாக வியூக ஸ்தம்பம். அந்த ஸ்தம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா 4 விளக்கா ஏற்றி வச்சிருப்பாங்க. நம்ம 5 முகம் விளக்கு வச்சிருக்கோம் இல்லையா, அது போல 4 முகம் விளக்கா இருக்குமா. என்ன பண்றான், அங்க போகக்கூடிய ஆத்மா இந்த 4 விளக்கை ஒவ்வொன்னா பார்த்துட்டே வரான. எதை பார்த்துட்டு வரான், முதல்ல அடியில் இருக்கக்கூடிய அந்த 4 விளக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ரூபம் தெரிகிற மாதிரி இருக்குமா. மேல கொஞ்சம் வர அங்க பார்க்கும்போது அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கள் தெரிய ஆரம்பிக்குமா. அதை விட மேல கொஞ்சம் வர மேல இருக்கக்கூடிய விளக்குல பார்க்கறான், அந்த அங்கங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு மேல 4 விளக்குக்கு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா பகவானுடைய மொத்த ஸ்வரூபமும் தெரிய ஆரம்பிக்குமா. ஸோ இப்படிதாக தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல சங்கர்ஷனர் அப்படின்ற பகவானோட தொடர்புக்கு வரோம். இவர் சுசுப்தி அப்படின்ற நிலைக்கு வந்து அதிபதியா இருக்கார். ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு ஆன்மீகம் அப்படின்ற ஞானத்தை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். 2வது வரக்கூடியது பிரத்யும்னன் அப்படிங்கிறது நமக்கு ஸ்வப்ன திசை அப்படின்னு சொல்றாங்க, பகவானுடைய அங்கங்கள் தெரிகிறத போல. 3வது அனிருத்தன், அவருடைய ஜாகிரத் திசை. நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே பகவான் தெரிய ஆரம்பிக்குது. கடைசியில வர துணிய நிலைன்னு சொல்லக்கூடிய வாசுதேவன். இந்த 4 நிலைகள்ல பகவான் இருக்கிறதுனால நாம் என்ன பண்றோம், வைகுண்டத்துக்கு போகும்போது பகவான் இந்த 4 நிலையில முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். நாம ரூப குணலீலைகள் சொல்லி சொல்றோம் இல்லையா. ஸோ முதல்ல நம்மளுக்கு என்ன தெரிய ஆரம்பிக்குது, பகவானுடைய நாமங்கள் தெரிய ஆரம்பிக்குது. நாமங்கள் இருந்து அடுத்தது என்ன வருது, குணங்கள் தெரிய ஆரம்பிக்குது. குணங்கள்ல இருந்து நம்மளுக்கு ரூபம் தெரிய ஆரம்பிக்குது. ரூபத்துல இருந்து நம்மளுக்கு லீலைகள் புரிய ஆரம்பிக்குது இல்லையா. இது படிப்படியாக தான் போகும். ஸோ அது போல பகவான் இந்த 4 ரூபங்களாக இருக்கிறார் அப்படின்றதுனால அவனுக்கு பேரு சதுர்வியூஹா பேர் வச்சிருக்கார்.